ரைட். இப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால், நாங்க இப்ப அ பாத்துக்கோ அலகு 6க்குள்ள பேரின பொருளாதார சமநிலை சம்பந்தமா நாங்க பார்க்க வேண்டியது. ரைட். அந்த பேரின பொருளாதார சமநிலைன்ற இந்த அலகு 6ன்ற தேர்ச்சி மட்டத்துக்குள்ள சரி, இந்த அலகு 6க்குள்ள நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில பார்க்கிறது அப்படின்னா, 6.1 ஊடாக பேரின பொருளாதார சமநிலைன்னா என்ன? அந்த பேரின பொருளாதார சமநிலையில அந்த சமநிலையை விளக்குற முறைகள், அணுகுமுறைகள்னு சொல்லி போட்டு 3 முறைகள் நாங்க பார்த்திருந்தோம். என்னது? மொத்த வருமானம், மொத்த செலவு அணுகுமுறை, வெளிப்பாய்ச்சல், உட்பாய்ச்சல் அணுகுமுறை, மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லி 3 அணுகுமுறை சம்பந்தமா பெஸ்ட் கிளாஸ்ல. அப்ப நாங்க இப்ப வாரம் என்னன்னு சொன்னால், மொத்த செலவு அப்படின்ற விடயத்துக்குள்ள வாரோம். ரைட். மொத்த செலவு. சரி. பொருட்கள், சேவைகளை கொள்வனவு செய்யறதுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற செலவைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் என்றால், மொத்த செலவு அப்படின்னு சொல்லுவோம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு குறித்த காலப்பகுதியில பொருளாதார முகவர்கள், அந்த பொருளாதார முகவர்களினால பொருட்கள், சேவைகளை கொள்வனவு செய்யறதுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற செலவைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்றால், மொத்த செலவு அப்படின்னு சொல்லுவோம். மொத்த செலவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்த செலவைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், மொத்த கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்த செலவைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? மொத்த கேள்வி அப்படின்னு சொல்றது. விளைஞ்ச சொல்றது. அப்ப மொத்த செலவுல உள்ளடங்குற கூறுகள் என்னன்னு சொன்னால், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாங்க் கேக்குது. பாங்க் முடிய ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். அப்ப பாருங்க. இந்த மொத்த செலவுல உள்ளடங்குற கூறுகள் அப்படின்னு சொல்லி 4 கூறுகள் இருக்குது. இல்லைங்களா? இந்த 4 கூறுகளின் அடிப்படையில தான் இந்த மொத்த செலவுல இந்த 4 கூறுகளும் தான் உள்ளடங்கி இருக்குது. அதுல முதலாவது கூறு என்னன்னு சொன்னால் நுகர்வு செலவு. நுகர்வு செலவு. சரியா? சி. அதே மாதிரி 2வது விடயம் என்னன்னு சொன்னால் முதலீட்டு செலவு. முதலீட்டு செலவு. ஐ. 4வது விடயம் என்னன்னு சொன்னால் தேறிய ஏற்றுமதி. தேறிய ஏற்றுமதி. அப்ப தேறிய ஏற்றுமதி அப்படின்னு சொன்னா என்எக்ஸ் அப்படின்னு சொல்றது. என்எக்ஸ் வாரது எப்படின்னு சொன்னால் எக்ஸ்ல இருந்து எம் கழிக்கிறது. எக்ஸ்ல இருந்து எம் கழிக்கிறது. ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிக்க வாரது தான் என்னன்னு சொன்னால் தேறிய ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவோம். தேறிய ஏற்றுமதி தேறிய ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏற்றுமதி ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிக்க வாரது தான் தேறிய ஏற்றுமதி. இந்த
4 விடயங்களும் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த மொத்த செலவுக்குள்ள உள்ளடங்குற கூறுகள். மொத்த செலவுக்குள்ள உள்ளடங்குற கூறுகள். விளைஞ்ச சொல்றது. அப்ப நுகர்வு செலவு, முதலீட்டு செலவு, அரச கொள்வனவு, தேறிய ஏற்றுமதி. தேறிய ஏற்றுமதி. இந்த 3 விடயமும் தான் என்னன்னு சொன்னால், இந்த 4 விடயம் தான் என்னன்னு சொன்னால், இந்த மொத்த செலவுக்குள்ள உள்ளடங்குற விடயம். சரியா? அப்ப ஒவ்வொரு விடயமா நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், பார்த்துட்டு வரப்போறோம். சரி? இப்ப முதலாவது விடயத்துக்குள்ள வாரம். Excuse me, sir. சொல்லுங்க. Sir, சொல்லுங்க. சிஃப்ரா சொல்லுங்க. அதுல third one என்ன சொல்லிக்கு? Third one இதெல்லாம் என்ன சொல்லிக்கு அதுல? அதுல third one என்ன சொல்லிக்கு? அரச கொடு அரச அதுல third one என்ன சொல்லி? அரச கொள்வனவுகள், நுகர்வு செலவு, முதலீட்டு செலவு, அரச கொள்வனவுகள், தேறிய ஏற்றுமதி. தேறிய ஏற்றுமதி. இதுதான் இந்த மொத்த செலவுக்குள்ள உள்ளடங்குற விடயம். சரியா? அப்ப நுகர்வு செலவு அப்படின்னு சொன்னால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நுகர்வு செலவு அப்படின்னு சொன்னால், வீட்டுத்துறையினால நுகர்வு பொருட்கள், சேவைகள கொள்வனவு செய்ய மேற்கொள்ளப்படுகின்ற செலவத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா, நுகர்வு செலவு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா சொல்றது? வீட்டுத்துறையினர். அப்ப செ து துறையினர்கள் விளங்கிச்சா சொல்றது? பொருளாதாரத்துல காணப்படுகின்ற துறைகள் என்னது? வீட்டுத்துறை, அதே மாரி அரசாங்கத்துறை, விளங்கிச்சா? நிறுவனத்துறை, வெளிநாட்டு துறைகள் இப்படின்னு சொல்லி 4 துறையினர்கள் துறை வந்து ஒரு பொருளாதாரத்துல செயற்படுது. சரியா? வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரச துறை, வெளிநாட்டு துறை அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த நுகர்வு செலவு அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? நுகர்வு செலவு அப்படின்னு சொன்னால், வீட்டுத்துறையினா வீட்டுத்துறையினரால நுகர்வு பொருட்கள், சேவைகள கொள்வனவு செய்ய மேற்கொள்ளப்படுகின்ற செலவத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, நுகர்வு செலவு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா சொல்றது? அந்த வீட்டுத்துறையினரால. அந்த வீட்டுத்துறையினரால அவங்களுக்கு தேவையான பொருட்கள், சேவைகள கொள்வனவு செய்யறதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவு இருக்குது தானே, அந்த செலவத்தான் நாங்க என்ன சொல்லப் போறோம்? என்ன சொல்லப் போறோம்? நுகர்வு செலவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாரி, இப்ப அடுத்த விடயத்துக்குள்ள வாரம், எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்ற ஒரு விடயமே இருக்குது. சரியா? எல்லை நுகர்வு நாட்டம். எல்லை நுகர்வு நாட்டம். ரைட். இந்த எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொன்னா என்னண்டா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். பொருளாதாரம் ஒன்றுல வருமான மாற்றத்துல, சரியா? பொருளாதாரத்துல வருமான மாற்றம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு பொருளாதாரத்துல இருக்கிற வருமான மாற்றத்துல அல்லது செலவிடக்கூடிய வருமான மாற்றத்துல எத்தனை பங்கு நுகர்வுல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது? சரியா? விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப எல்லை நுகர்வு நாட்டம் என்றா என்ன? ஒரு பொருளாதாரம் ஒன்றுல வருமான மாற்றம் அல்லது செலவிடக்கூடிய வருமான மாற்றத்துல எத்தனை பங்கு வந்து நுகர்வு மாற்றத்தை ஏற்படுத்துது? விளைஞ்ச சொல்றது. நுகர்வுல மாற்றத்தை ஏற்படுத்துது. எத்தனை பங்கு? அந்த வருமானத்துல ஏற்படுகின்ற மாற்றம் நுகர்வுல எத்தனை மடங்கு மாற்றத்தை எல்லை நுகர்வு நாட்டம். எல்லை நுகர்வு நாட்டம். முதலாவது விடயம் வந்து ஒரு விடயத்தை நாங்க பார்க்கிறதுக்கு முந்தி என்ன என்ன சொல்லப்படுது? எல்லை நுகர்வு நாட்டம்னா என்னன்றத முதலாவது உள்வாங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது வருமானம் அல்லது செலவிடக்கூடிய வருமானம் ஒரு அலகினால மாறும்போது, நுகர்வு எத்தன அலகினால மாறும் என்பதை அளவிட்டு கூறுறத தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா, எல்லை நுகர்வு நாட்டம்.
எல்லை நுகர்வு நாட்டம். அப்ப எல்லை நுகர்வு நாட்டத்தை நாங்க கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு என்ன? சமன்பாடு என்ன? நுகர்வு மாற்றத்தின் கீழ நுகர்வு மாற்றத்தின் கீழ வருமான மாற்றம். வருமான மாற்றம். டெல்டா சி இன் கீழ டெல்டா ஒய். இது ஏன் வந்து இந்த சமன்பாடு பங்கு மாற்றத்தை ஏற்படுத்துது? விளைஞ்சு உங்களுக்கு சொல்றது. அதால தான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா டெல்டா சி இன் கீழ டெல்டா ஒய். அப்ப டெல்டா சி இன் கீழ டெல்டா ஒய் தான் என்னன்னு சொன்னா எல்லை நுகர்வு நாட்டத்தை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு. எல்லை நுகர்வு நாட்டத்தை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு என்ன? சமன்பாடு என்னன்னு சொன்னா டெல்டா சி இன் கீழ டெல்டா ஒய். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப இந்த வருமான மாற்றம் இல்லாம நாங்க பார்த்திருந்தோம் தானே, இந்த வரைவிலக்கணத்திலே பார்த்திருந்தோம் எப்படி வருமான மாற்றத்துல அல்லது செலவிடக்கூடிய வருமான மாற்றத்துல. அப்ப செலவிடக்கூடிய அல்லது செலவிடத்தக்க வருமான மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க அதுக்கான சமன்பாடையும் போடுவோம். இதுக்கு ரெண்டு சமன்பாடு இருக்குது. அவன் தார கேள்விகளின் அடிப்படையில் அல்லது அவன் தார தரவுகளின் அடிப்படையில் ரெண்டு சமன்பாடு. அதாவது இதுல வருமான மாற்றம் இல்லாம செலவிடக்கூடிய வருமான மாற்றம் அப்படின்னு சொல்லி தந்தான் அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி எழுதுவோம்? எப்படி எழுதுவோம்? நுகர்வு மாற்றத்தின் கீழ சரியா? எல்லை நுகர்வு நாட்டம் எம்பிசி. எம்பிசி சமன் நுகர்வு மாற்றத்தின் கீழ செலவிடத்தக்க வருமான மாற்றம். வருமான மாற்றம். அதாவது செலவிடத்தக்க வருமான மாற்றத்தின் ஊடாக அவன் கேள்விகளை வந்து கேட்டான் அப்படின்னு சொன்னா. கேள்வியில வந்து செலவிடத்தக்க வருமான மாற்றத்தை தான் நாங்க போடுவோம். அப்ப 2 சமன்பாடுகள் காணப்படுது. அவன் தார தரவுகளின் அடிப்படையில் நாங்க 2 சமன்பாடையும் போடுவோம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அதாவது முதலாவது வருமான மாற்றத்தின் அடிப்படையில் கேள்விகள் வினாப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எல்லை நுகர்வு நாட்டம் சமன் நுகர்வு மாற்றத்தின் கீழ வருமான மாற்றம் டெல்டா சி இன் கீழ டெல்டா ஒய். எம்பிசி சமன் டெல்டா சி இன் கீழ டெல்டா ஒய். அல்லது செலவிடத்தக்க வருமான மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு சொன்னா டெல்டா சி இன் கீழ செலவிடத்தக்க வருமானத்தின் மேல நுகர்வு மாற்றம். இப்ப டெல்டா சி இன் கீழ டெல்டா ஒய்டி. இந்த வைடி என்ன சொல்லுது? என்னத்தை குறிப்பிடுது? செலவிடத்தக்க வருமானம் மாற்றுது. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த 2 சமன்பாடும் இருக்குது. ரைட். இப்ப உதாரணமா நாங்க ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் தானே. இந்த எல்லை நுகர்வு நாட்டத்தை நாங்க சரியா விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். என்ன உதாரணம்? இப்ப வருமானம் ஒய். அதே மாதிரி நுகர்வு சி. சரியா? இது ரெண்டையும் எடுப்போம். இப்ப ரூஃபால தந்திக்கிட்டான். ரூஃபாக்கான குறியீடு தான் இது. இப்ப வருமானம் சொன்னா 4750 இருந்து 5500 அதிகரிக்குது. சரியா? இப்ப நாங்க என்ன செய்யணும்டா? எம்பிசியை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப எம்பிசியை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கட எம்பிசிக்கான சமன்பாடு என்ன? எம்பிசி சமன் டெல்டா சியின் கீழ டெல்டா ஒய். சரியா? அப்ப டெல்டா சி வந்து இங்க எவ்வளோ? சி வந்து 4750 இருந்து 5500 அதிகரிக்குது. அப்ப 4750 இருந்து 5000 அதிகரிச்சா எவ்வளோ அதிகரிச்சிக்கும்? எவ்வளோவால அதிகரிச்சிக்கும்? மாற்றம் எவ்வளோ? 750. அப்ப டெல்டா சி இங்க வந்து 750. அதே மாதிரி அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா டெல்டா ஒய். இப்ப வருமான மாற்றத்தை போடணும். இப்ப வருமான மாற்றம் வந்து 5000 இருந்து 6000 அதிகரிக்குது. அப்ப இங்க எவ்வளவு மாற்றம்? 1000 அதிகரிக்குது. 1000 மாற்றம் போடுவோம். அப்ப 750 1000 பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் 0.75 அப்படின்னு வரும். 0.75 அப்படின்னு வரும். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. இப்ப இதுல ஒரு நோட் ஒன்று கீழே நோட் பண்ணிக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால் எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்றது
சரியா? எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்றது வந்து பொதுவாக ஒன்றை விட ஒன்றை விட குறைவாகத்தான் காணப்படும். ஒன்றை விட எப்படி இருக்கும்? குறைவாகத்தான் காணப்படும். இந்த எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்றது குறைவானது. அப்ப எப்படி சைபரை விட பெருசாய்க்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதை என்ன செய்யணும்? நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஒன்றை விட சிறுசாய்க்க போது சைபரை விட பெருசாய்க்க போகுது எம்பிசி. சரியா? அப்ப எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொன்னா திருப்பி ஒருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க. எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் ஒன்றுல வருமான மாற்றத்துல அல்லது செலவிடக்கூடிய வருமான மாற்றத்துல எத்தனை பங்கு நுகர்வில மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அளவிட்டு கூறுறதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். விலைனா அப்ப வருமானம் அல்லது செலவிடக்கூடிய வருமானம் ஒரு அலகினால மாறுற டைம்ல நுகர்வு எத்தனை அலகினால மாற்றம் அடைய போகுது. அப்ப எல்லை நுகர்வு நாட்டத்துக்கான சமன்பாடு எம்பிசி டெல்டா சி என்கிற டெல்டா ஒய் அல்லது செலவிடத்தக்க வருமானத்துல மாற்றம் ஏற்படுச்சுன்னு சொன்னா நாங்க டெல்டா சி என்கிற டெல்டா ஒய்டி அப்படின்ற சமன்பாடை நாங்க போடுவோம். விளைஞ்ச சொல்றது. அப்ப எல்லை நுகர்வு நாட்டம் சம்பந்தமான முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு இங்க கூறப்பட்டு இது உதாரணத்தின் மூலம் ஒரு கணக்கு ஒன்று தண்ணிக்கிறேன். சரியா? ரைட். இதுல என்ன சரி டவுட் இருக்குதா சிஃப்ரா? இதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல சார். வெரி குட். சரியா? அடுத்ததாக நாங்க வாரம் சரியா? அப்ப எல்லை நுகர்வு நாட்டம் சம்பந்தமா பார்த்திருந்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா எல்லை சேமிப்பு நாட்டம். சரி. அப்ப எம்பிஎஸ் சம்பந்தமா பார்ப்போம். இப்ப எம்பிஎஸ் அல்லது எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொன்னா என்னன்றதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். முதலாவது உள்வாங்கிக் கொள்ளணும். என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க உள்வாங்கினா தான் அடுத்த கட்டம் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம விரிவா பார்க்குற டைம்ல அவ்வளோ விஷயத்தையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி. அப்ப எல்லை சேமிப்பு நாட்டம் அப்படின்றால் பொருளாதாரம் ஒன்றுல வருமான மாற்றத்துல சரியா? வருமான மாற்றத்துல அல்லது செலவிடக்கூடிய வருமான மாற்றம் செலவிடத்தக்க வருமான மாற்றத்துல எத்தனை பங்கு சேமிப்புல மாற்றம் அடையுது. சரியா? சேமிப்புல மாற்றம் அடையுது. விளைஞ்ச சொல்லுது. சேமிப்புல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? எல்லை சேமிப்பு நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரம் ஒன்றுல வருமான மாற்றத்துல அல்லது செலவிடக்கூடிய வருமான மாற்றத்துல எத்தனை பங்கு சேமிப்புல மாற்றத்தை ஏற்படுத்துது, எத்தனை பங்கு என்பதை அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் எல்லை சேமிப்பு நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். வருமான மாற்றம் அல்லது செலவிடக்கூடிய வருமானம் வந்து ஒரு அழகால மாறுற டைம்ல ஒரு அழகால அதிகரிக்கிற டைம்ல அல்லது குறைவடைகிற டைம்ல மாறும் போது சேமிப்பு எத்தனை அழகினால மாறும், சேமிப்பு எத்தனை அழகினால மாறப்போகுது இத அளவிட்டு எல்லை எம்பிஎஸ் சொன்னா என்ன? எல்லை சேமிப்பு நாட்டம் சமன் சேமிப்பு மாற்றத்தின் கீழே வருமான மாற்றம். ஆனா இங்க எல்லை நுகர்வு நாட்டத்துக்கு நாங்க என்ன சமன்பாடு பார்த்திருந்தோம்? டெல்டா சியின் கீழே டெல்டா ஒய், அதாவது நுகர்வு மாற்றத்தின் கீழே வருமான மாற்றம். ஆனா இங்க சேமிப்பு நாட்டத்துல எல்லை சேமிப்பு நாட்டத்துல நாங்க என்ன பார்க்க போறோம்? எம்பிஎஸ்ல சேமிப்பு மாற்றத்தின் கீழே வருமான மாற்றம் அல்லது எம்பிஎஸ் சமன் டெல்டா எஸ் சேமிப்பு மாற்றத்தின் கீழே டெல்டா ஒய்டி. எம்பிஎஸ் சமன் டெல்டா எஸ் கீழே டெல்டா ஒய்டி, அதாவது சேமிப்பு மாற்றத்தின் கீழே செலவிடத்தக்க வருமான மாற்றம்.
செலவிடத்தக்க வருமான மாற்றம். அப்ப இப்படியாக நாங்க 2 சமன்பாடு போடுவோம். அது தரப்படுகின்ற கேள்விகளின் அடிப்படையில நாங்க போடுவோம். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப உதாரணமா வருமானம், அதே மாரி நுகர்வு, அதே மாரி சேமிப்பு. சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு விடயத்தையும் நல்ல நுணுக்கமா விளங்கிக் கொள்ளணும். இப்ப இங்க வருமானம் 5000, அதே மாரி 6000, 5000த்துல இருந்து 6000 அதிகரிக்குது. நுகர்வு வந்து நாங்க மேல பார்த்த மாரி தான் 4750, அதே மாரி 5500. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். வருமானத்துல இருந்து நுகர்வு கழிக்க வாரத தான் நாங்க சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க எனக்கு சொல்லணும், வருமானம் 5000, நுகர்வு வந்து 4750. அப்ப சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? 5000த்துல இருந்து 4750 செலவழிச்சிட்டான். சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? 250. 250. வெரி குட். அதே மாரி வருமானம் வந்து 6000. 5500 செலவழிச்சிட்டான். நுகர்வுக்காக செலவழிச்சிட்டான். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வைக்கும்? அந்த பேலன்ஸ தான் நாங்க சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சேமிப்பு எவ்வளவு? 500. 500. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப அப்ப இதுல வந்து நாங்க சமன்பாட போடுவோம். எங்கட சமன்பாட போடுவோம். MPS இன் MPS சமன் டெல்டா S இன் கீழ டெல்டா Y. டெல்டா Y. இப்ப டெல்டா S வந்து இங்க எவ்வளோ? 250. அதே மாரி டெல்டா Y இங்க எவ்வளோ? 1000. 1000. அப்ப 1000ஆல 250 பிரிங்க. எத்தனை ஆன்சர் வருது? 0.25. 0.25. சரியா? இதுதான் இங்கன MPS. அதாவது எல்லை சேமிப்பு நாட்டம். MPS எல்லை சேமிப்பு நாட்டம் இங்க எவ்வளோ? 0.25. சரி. இப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதே உதாரணத்தின்படி நாங்க எடுக்கிற டைம்ல சரி, எடுக்கிற டைம்ல இப்ப இங்க வந்து எல்லை ந எல்லை நுகர்வு நாட்டம். சரியா? எல்லை நுகர்வு நாட்டம் இங்க எவ்வளவு வந்திக்குதுன்னு சொன்னால் 0.75. எல்லை நுகர்வு நாட்டம். எல்லை சேமிப்பு நாட்டம் 0.25. அப்ப 0.75யும் பிளஸ் 0.5 தான் இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய மிக பிரதானமான ஒரு விடயம். விளைஞ்சா? அப்ப அதாவது MPS-ஐயும் MPC-யையும் கூட்ட வாரது 1க்கு சமனாக இருக்கும். 1க்கு சமனாக இருக்கும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப இதுல வந்து நீங்க இப்படியும் எடுக்க இயலும். 1ல இருந்து MPC-ய கழிச்சோம் அப்படின்னு சொன்னா MPS எடுக்க இயலும். அதே மாரி 1ல இருந்து MPS-அ கழிச்சோம் அப்படின்னு சொன்னா MPC எடுக்க இயலும். இப்படியும் நீங்க என்ன செய்ய இயலும்? யோசிக்க இயலும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப MPC எங்களுக்கு தெரிபட்டு, இப்ப MPS-அ நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 1ல இருந்து MPC-ய கழிக்கிறது. இப்ப உதாரணமா MPC நாங்க எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்? 0.7ன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப 1 மைனஸ் 0.75 நாங்க கழிச்சோம் அப்படின்னு சொன்னா 1ல இருந்து 0.75 கழிச்சோம்னு சொன்னா MPS எங்களுக்கு கிடைக்கும். அப்ப 1ல இருந்து 0.75 போனால் 0.25. விளைஞ்ச சொல்றது? MPS நாங்க கண்டுபிடிச்சிரேன். அப்ப 1ல இருந்து MPC-ய கழிச்சால் MPS கிடைக்கும். 1ல இருந்து MPS-அ கழிச்சா MPC கிடைக்கும். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு விடயம் என்னன்னா, MPS-ஐயும் MPC-யையும் கூட்ட வாரது 1க்கு சமனாக இருக்கும். 1க்கு சமனாக இருக்கும். அப்ப ஒரு பொருளாதாரத்துல வருமானத்துல ஒரு பகுதி நுகர்வுக்கு செலவிடப்பட்ட மிகுதிதான் சேமிக்கப்படுது.
இதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வரோம். சேமிப்புன்னு சொன்னா என்னன்னு பார்த்திருந்தோம். இல்லைங்களா? ஒரு பொருளாதாரத்துல வருமானத்துல ஒரு பகுதி நுகர்வுக்கு செலவிடப்பட்டு, மிகுதியத்தான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா சேமிக்கிறோம். எனவே வருமானமானது நுகர்வினதும், சேமிப்பினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும். அதான் 1க்கு சமனாயிக்குது. விளங்கிச்சா? விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப வருமானம் அப்படின்றது வந்து நுகர்வினதும், சேமிப்பினதும் கூட்டுத்தொகை. ஏனது? வருமானத்திலிருந்து தான் நுகர்வு செய்றோம். அதே மாரி சேமிப்பு செய்றோம். விளங்கிச்சா? அப்ப வருமானத்துல இப்ப உதாரணமா எவ்வளவு பேலன்ஸ் எங்கள்ட்ட இருக்கும் கையில? ரூ. 3000 இருக்கும். விளைஞ்ச சொல்றது. இந்த 3000க்கு பேர் என்னன்னு சொன்னா, இது வந்து வருமானம், இது வந்து அ நுகர்வு செலவு அப்படின்னு சொன்னா, இது வந்து எங்களோட சேமிப்பு. விளைஞ்சா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நுகர்வையும், சேமிப்பையும் கூட்ட வாரது வருமானத்துக்கு சமனாயிக்கும். வருமானத்துக்கு சமனாயிக்கும். அத வந்து நீங்க என்ன செய்யணும்னா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப எம்பிஎஸ்ஸையும், எம்பிசியையும் கூட்ட வாரது 1க்கு சமனாயிக்கும். 0.75யும் 0.25யும் கூட்ட வாரது இங்க 1. அப்ப 1க்கு சமனாயிக்க போகுது. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்னா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப வருமானத்தில் ஏற்படும் மாற்றமானது அந்த மாற்றம் அப்படின்றது வந்து நுகர்வு மாற்றத்தினதும், சேமிப்பு மாற்றத்தினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும். இதனால தான் எல்லை நுகர்வு நாட்டத்தினதும், எல்லை சேமிப்பு நாட்டத்தினதும் கூட்டுத்தொகை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் 1க்கு சமனாயிக்குது. 1க்கு சமனாயிக்குது. விளங்கிச்சா? இதுக்கான பேசிக் என்னன்னு சொன்னால் நாங்க அந்த எங்கட வருமானத்துல இருந்து நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதி, அல்லது நுகர்வு செலவிடப்பட்டு எஞ்சிய பகுதிய தான் நாங்க என்ன செய்றோம்? சேமிக்கிறோம். சேமிக்கிறோம். விளங்கிச்சா சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக்கிறணும். அப்ப வருமானத்துல என்னென்ன தாக்கம் ஏற்படுது? நுகர்வு, சேமிப்பு. அப்ப நுகர்வையும், சேமிப்பையும் கூட்டவாறு தான் என்ன? வருமானம். ஸோ, நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்ப வருமான மாற்றத்தினதும், நுகர்வு மாற்றத்தினதும் கூட் வருமான மாற்ற வருமானத்தில ஏற்படுகின்ற மாற்றம் வந்து நுகர்வு மாற்றத்தினதும், சேமிப்பு மாற்றத்தினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அதனால எல்லை நுகர்வு நாட்டத்தினதும், எல்லை சேமிப்பு நாட்டத்தினதும் கூட்டுத்தொகை ஒன்றாக காணப்படும். ஒன்றாக காணப்படும். சரியா? பேசிக் என்னன்றத நான் உங்களுக்கு திட்ட தெளிவா உங்களுக்கு சொல்லி தந்தேன். சரி, ரைட். இப்ப சார், ரைட். சொல்லுங்க. இதுவரை உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆவிட்டா? மொத்த எஸ் சார். செலவுண்டா என்ன? மொத்த செலவுக்குள்ள உள்ளடங்குற கூறுகள், நுகர்வு செலவுண்டா என்ன? எல்லை நுகர்வு நாட்டம், எல்லை சேமிப்பு நாட்டம். இது அவ்வளவும் விளங்கிட்டா? ஓ, ரைட். அப்படின்னா வந்து ம். கேள்வி வந்து மொத்த செலவுக்கு சமம். அப்படித்தானே? சமன். ஓ, ஓ, ஓ. அதாவது மொத்த செலவத்தான் நாங்க மொத்த கேள்வின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? ஓ சார். மொத்த மொத்த செலவுண்டா என்ன? குறித்த காலப்பகுதியில பொருளாதார முகவர்களினால பொருட்கள், சேவைகள கொள்வனவு செய்றதுக்கு மேற்கொள்ளப்படும் இருந்து இறக்குமதிய கழிப்போம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அதே மாரி நுகர்வு செலவுண்டா என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். நுகர்வு செலவுண்டா என்ன? வீட்டுத் துறையினால நுகர்வு பொருட்கள், சேவைகள கொள்வனவு செய்றதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவ தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்?
கிளியரா விளங்கிட்டா? எல்லாம் கிளியரா விளங்கினா? ரைட். Yes. definition of ரைட். ஓகே. அப்ப நாங்க இதுக்கான இந்த இப்ப நடந்து முடிஞ்ச 2 கிளாஸ் தான் நடந்து முடிஞ்சுக்குது. இந்த 2 கிளாஸுக்கான நோட்ஸையும் ரெக்கார்டிங்கையும் நான் வந்து உங்களுக்கு தாரேன். பேசிக்ல இருந்து அவ்வளோ விஷயத்தையும் நீங்க தெளிவா படிச்சுட்டு வாங்க. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப கொஞ்சம் 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 கொஞ்சமா நாங்க படிச்சுட்டு போற டைம்ல வந்து எங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். நோட்ஸையும் நான் இப்ப கிளாஸ் எடுக்கிறதுக்கு முந்தி நான் அத போட்டு விடுறேன். ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். சரியா? ஆ கொஞ்சம் விஷயமா இருந்தாலும் தெளிவா நாங்க இதுக்கு பிறகு படிப்போம். சரி. அப்ப இப்போதைக்கு கிளாஸ முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல சராசரி நுகர்வு நாட்டம் சம்பந்தமா பார்ப்போம். ரைட். படிச்சு தர விஷயத்த திருப்பி ஒரு 4, 5 முறை திருப்பி 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 மீட்டி அந்த பேசிக்க நல்லா உள்வாங்கி கொண்டாதான் அடுத்தடுத்த கட்டம் போறதுக்கு இலகுவாய்க்கும். திடீர்னு எல்லா விஷயத்தையும் இதுதான் அதுதான் தடபடையாக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்கம் உண்டு, சரியான விளக்கம் உண்டு கிடைக்காது. தேரி சரியா விளங்கலாட்டி கேள்விகள் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். சரியா? அப்ப பொறுமையா இருந்து அவ்வளவு விஷயத்தையும் நாங்க பார்ப்போம். ரெடியாவே இருங்க. ரைட். PDF இதுல அனுப்புற இல்லாட்டி பிடிஎஃப் பண்ணி நான் அனுப்புவேன். அதை பிரிண்ட் பண்ணி வச்சு கொண்டானாலும் அல்லது பிரிண்ட் பண்ணி வைக்க வேணாம். இப்படி செய்யுங்க. ஏன்னு சொன்னா எழுதி வைங்க. நான் அனுப்புற விஷயத்த வந்து எழுதி வைங்க. சரியா? உங்களோட நோட் புக்ல கொப்பில இதுக்கு இந்த கிளாஸுக்குன்னு வேற ஒரு கொப்பி ஒன்று எடுத்து எழுதுங்க. எழுதினா தான் எழுதி எழுதி படிக்கிற டைம்ல தான் உங்களுக்கு ஒரு நல்ல அந்த ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது ஞாபக சக்தியும் அதிகமாயிக்கும். விளைஞ்சா அவங்க சொல்றது எழுதுங்க. நோட்ஸை பிரிண்ட் பண்ணாம ஈஸி மெத்தட்டை ஃபாலோ பண்ணாம உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண பாருங்க. சரியா? அப்பதான் தலையில நிக்கும் மிச்ச காலத்துக்கு. சரியா? அப்ப நாங்க இப்ப கிளாஸ முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல நாங்க சராசரி நுகர்வு நாட்டம், அதே மாதிரி சராசரி ஓகே சார். சேமிப்பு நாட்டம். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எப்படியுமே நாளைக்கு இப்படி தொடர்ச்சியா நாங்க கிளாஸ் வந்து போட வேண்டியது. ஸோ ரெடி ஆயிருங்க. ஏன்டா இந்த இந்த மாசம் வந்து 2 கிளாஸ் தானே, நாங்க 2வது கிளாஸ் தானே இப்ப எடுத்துக்கிறோம். ஸோ நிறைய கிளாஸ் வந்து போட வேண்டியது. சிலபஸும் வந்து கொஞ்சம் குயிக்கா பார்க்கணும். குயிக்கா பார்க்குறதை தாண்டி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நாங்க தெளிவா படிப்போம். அதுதான் எங்களோட டார்கெட். சரியா? நான் இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த மாசம் தொடர்ச்சியா கிளாஸ் நடக்கும். கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. ரைட். இப்போதைக்கு கிளாஸை முடிப்போம். ஓகே சார். ஜிசாக்கல்லா. ஓகே.